காலையிலேருந்து 2 காஃபி ஆகிடுச்சுங்க. காஃபி போட்டாலே இதான் பிரச்சனை. நானே குடிக்கிற மாதிரி காஃபின்னு போயிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. காலையில் எழுந்து முடிஞ்ச அளவுக்கு வேலை முடிஞ்சது. இன்றைக்கி ஹாப்பி சண்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சண்டே தான் வீட்டில் நிறைய வேலை இருக்கும் லேடிஸுங்களுக்கு. சண்டே ஒரு நாள் நல்லா நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்லாங்க. தம் போட்டிருக்கேன், பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஹஸ்பண்ட் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு நான் அதை போடுறேங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தம் எடுத்துட்டா பிரியாணி ரெடிங்க. தம் எடுத்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஆவியில் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. ஆஹா, என்ன ஒரு ஆவி டெம்ட் ஆகுது. சரிங்களா, தண்ணி சுத்தமாக இல்லை. நம்ம சிம்மில் வச்சதுனால கரெக்டாக இருக்குங்க. பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இன்னைக்கு ஒரு பொடி வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படிங்க இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கா? தேங்க்யூ. கறியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. எக் இருக்குது, மட்டன் சாப்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. வாங்க சாப்பிட்டு போங்க. ஆனியன் வைக்குவாங்க, வேணாமா? ஆனியன் வேண்டாம் எனக்கு, ஏன்னா கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால சளி பிடிக்கணும், வேண்டான்னு சொல்லிட்டேன். முட்டை இருக்குது, கறி இருக்குது, சாப்பாடு இருக்குது. வாங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க. ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு சண்டே பிரியாணிப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் பிரியாணி. கிளைமேட் வேறு க்ளவுடியாகவும் கிரிசலாகவும் இருக்குது, மழை தூரிட்டுருக்கு. வாங்க, யாருன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்டா வாங்க. ஆனால் மட்டன் பிரியாணி நினச்சிட்டு வராதிங்க, ஒரு தக்காளி சாதம் அந்த மாதிரி நினச்சிட்டு வாங்க, அப்படி தான் இருக்கும். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சின்னதாக ஒரு சமையல் வீடியோ தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை, ஏன்னா மார்னிங் நாங்கள் எல்லாமே லேட்டாக தான் எழுந்தோம். சண்டே அப்படின்னு சொல்கிறதுனால என்ன சமையல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் மட்டன் பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கோம் எங்கள் வீட்டில். யாருக்குன்னா மட்டன் பிரியாணி வேணும் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க, நல்லா கவனித்து திருப்தியாக உங்களை கவனித்து அனுப்புகிறோம். அப்புறம் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் ஓப்பன் பண்ண முடியாது, சூடாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ மசாலா கறியை போட்டு இப்போ தான் அந்த மசாலாலாம் கலக்கிட்டுருக்காங்க. எப்படியும் இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நானும் எலக்ட்ரிஷியன். வீட்டில் நீங்கள் எல்இடி டிவி பார்த்துட்டே இருக்கும்போது வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைட்டோ இல்லை ஃபேனோ சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது அப்படின்ற பிரச்சனை இருந்தால் உங்களோட செட்டாப் பாக்ஸுக்கும் டிவிக்கும் இடையில இருக்க HDMI கேபிளை மாற்றுங்க, அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும். ஃபர்தராக உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கில் எதனா ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, ஏதோ பிரச்சனை இருக்குது, ஓவர் ஃபோன்லேயே நம்ம ஐடியா சொல்லலாம். நீங்கள் நல்ல ஒரு எலக்ட்ரிஷியன் ப்ளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் சென்னை எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சென்னையில் நிறைய இடத்துல மழை வந்துட்டுருக்கு. சேஃபாக பைக்கில் போகிறவங்க பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க, ரெயின் கோட் எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்களா? நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால், மழை வந்ததுனால கொஞ்சம் ஜாஸ்தி நேரமே தூங்கிட்டோம். ஏர்லி மார்னிங் எங்களால் எழுந்துக்க முடியல. மார்னிங் நாங்கள் எழுந்தது லேட்டு தான். சரி, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக லஞ்ச் தான். லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. நல்ல அன்போடவும் நல்ல டேஸ்டான பிரியாணியோடவும் உங்களை நல்லா கவனித்து பார்த்துப்போம். நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. சண்டே வீடியோ ஒரு மாதிரி இருக்குல்லப்பா. பாய்ங்க.